Hi friends, நம்ம சேனலை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல ஷார்ட் ட்ரிக் பார்க்கலாம். அடிஷன். ஸோ இந்த சம்மை 5 செகண்ட்ல நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கு. இப்போ இந்த சம்மை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா தேர்ட் நம்பர், செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்த் நம்பர். ஸோ இந்த மாதிரி லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இங்கே நம்பர் வந்து 10 நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட் 5 செகண்ட்ஸில் எப்படி எடுக்கலாம்? ஈஸி. 7th நம்பரை செலக்ட் பண்ணுங்க. 7th நம்பர் 274, 3 டிஜிட் நம்பர். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை 274ஆல ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 11 ரிமைனிங் 1, 10 ரிமைனிங் 1, 3. இப்போ லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே பின்னாடி எழுதிருங்க. ஸோ 3014ங்கிறது இதுக்குண்டான எக்ஸாக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 2. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சம், பர்சன்டேஜ். ஸோ இந்த சம் நல்லா கவனிங்க. எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதுக்குண்டான ஆன்சர் சொல்லிடலாம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ இங்கே பாருங்க, -159 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது +159. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூ. 159 ப்ளஸ் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். 159க்கு மேலே தான் இருக்கும். ஆப்ஷன் பாருங்க, 159க்கு கீழே தான் இருக்கு. டைரக்ட் ஆன்சர் none of this. இப்போ நாம நெக்ஸ்ட் கொஸ்டின், 47 divided by 91 plus 0.789 equal to question mark. ஸோ 10 செகண்ட்ஸில் ஒர்க் பண்ணிடலாம். டிவிஷனுக்குன்னு ஒரு தனித்தனி ரூல் இருக்கு. 47 divided by 91. எக்ஸலண்டான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 47 2 டிஜிட் நம்பர். 47 ஃபர்ஸ்ட் டிஜிட் 4. ஸோ 47 plus 4, 47 plus 4 51. ஸோ 51 எழுதிக்கோங்க. செகண்ட் டிஜிட் 7, 7 minus 1 6, 6. அந்த 6 1க்கு அப்புறம் அப்படியே எழுதிருங்க. ஸோ ஆன்சர் 0.516. இதோட நெக்ஸ்ட் வந்து 0.789 ப்ளஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ 15 ரிமைனிங் 1, 10 ரிமைனிங் 1, 13. ஸோ 1.305. ஸோ ஆப்ஷன் 3. ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம் 5 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் a cube plus b cube divided by a square minus a into b plus b square. ஸோ a வேல்யூ 961, b வேல்யூ 784. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 1 plus 4 5, 6 plus 8 14 remaining 1, 10 plus 7 17. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 1745. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சம் அடிஷன். ஸோ இந்த சம் 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படியே 1 by 1 எழுதி ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்குன்னு ஒரு லாஜிக் தனியாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா செகண்ட் நம்பர், செகண்ட் நம்பர் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா தேர்ட் நம்பர். இதுதான் லாஜிக். ஸோ இதில் எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். ஸோ ஷார்ட்கட் எப்படி பண்ணலாம்? லாஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணுங்க. லாஸ்ட் நம்பர் 16256, அது 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 12 ரிமைனிங் 1, 10 11 remaining 1, 4 5, 6 into 2 12 remaining 1, 1 into 2 2 plus 1 3, 3 2 5 1 2. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 1 2 7 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 1 கேரி பண்ணும்போது 12 னா 5, ஸோ 10 னா 8, ஸோ 3 2 3. So exact answer 32,385. So option 4. So இப்போ நம்ம பார்க்குறது percentage. So இப்போ இந்த percentage வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 14/2/7%. இதோட fraction உங்களுக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இதுக்குண்டான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 14/2/7%, 1/7 இதுக்குண்டான fraction into 210 plus 12 1/2%, 1/8 இதுக்குண்டான fraction into 512 equal question mark. So cancel பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 30
cancel பண்ணீங்கன்னா 6 times 4 times 64. So 30 plus 64 94. So third option. So next sum 720 into 625. So 625 அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் அந்த லாஜிக்கை மிஸ் பண்ணுவாங்க. So 625 அப்படின்னு சொல்லும்போது 625 equal to 10,000 divided by 16. So 720 into 10,000 divided by 16. 16 720 la. So 4 times 64. 72 minus 64 8. So 80. 80 la 16 வந்து 5 times. So 4 5 00 00. இப்போ நம்ம அடிஷன் பண்ண சொல்லிருக்காங்க 17576. So 6 7 5 7 6 4. So 467576. Third option. So next sum 37 divided by 143 bracket la கொடுத்திருக்காங்க minus 0.198. 143 க்கு சொல்லி டிவிஷன்ல ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் இருக்கு. எந்த நம்பரையும் நம்ம 143 ஆல ஈஸியா டிவைட் பண்ணலாம். 37 divided by 143. ஈஸி லாஜிக் என்ன, எந்த நம்பரை டிவைட் பண்ண போறோமோ அந்த நம்பரை நம்ம 7 ஆல மல்டிபிள் பண்ணணும். 7 into 7 49 remaining 4. 7 into 3 21 plus 4 25. இப்போ நாம 259 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர்ங்க 258. சோ இதுதான் இதுக்குண்டான டிவிஷன் 0.258. இப்போ அவங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மைனஸ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ மைனஸ் 0.198 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படினு சொன்னா நமக்கு 0 ஒன்னு கேரி பண்ணும்போது 6. சோ எக்ஸாக்ட் ஆன்சர் 0.6. தேர்ட் ஆப்ஷன். So next sum a cube minus b cube divided by a square plus a into b plus b square. So இந்த மாதிரி சம் வந்ததுன்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னங்க சப்ட்ராக்ஷன் வேல்யூ. So a value 874, b value 527. So subtract பண்ணீங்கன்னா exact answer. So 14 is 7, 6 minus 2 4, 8 minus 5 3. So 347, third option. So next sum, percentage. 11 1/9 percentage kunnana fraction 1/9 into 315 subtraction. 16 2/3 percentage fraction 1/6 into 108. Easy fraction value தெரிஞ்சதுன்னா ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். So 9 315 la 3 times 5 times 35 times 6 108 la 18 times. So 35 minus 18. So answer 17. Second option. So next sum addition. So இந்த sum நல்லா கவனிச்சு பாருங்க. நியரஸ்டா இருக்கும், அதாவது ரவுண்டட் வேல்யூக்கு நியரஸ்டா இருக்கும். இப்போ 576 600 நாம ரவுண்ட் பண்றோம் அப்படினு சொன்னா இதுல என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் 24. So plus 788 800 நாம ரவுண்ட் பண்றோம் அப்படினு சொன்னா நாம என்ன நம்பர் ஆட் பண்ணலாம் இதோட 12. So next 996 1000 நாம ரவுண்ட் பண்றோம் அப்படினு சொன்னா என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் 4. So next 484 500 நாம ரவுண்ட் பண்றோம் அப்படினு சொன்னா என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் 16. So next 683 700 நாம ரவுண்ட் பண்றோம் அப்படினு சொன்னா என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் 17. So 892 900 நாம ரவுண்ட் பண்றோம் அப்படினு சொன்னா என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம் 8. So இப்போ நாம ரவுண்ட் பண்ணது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். So 600 plus 800 1400 1400 plus 1000 2400 2400 plus 500 2900 2900 plus 700 3600 3600 plus 900 4500. இப்போ நாம இந்த வேல்யூக்கு நாம எக்ஸஸா எழுதுனது மட்டும் ஆட் பண்ணுங்க. 24 plus 12 36 36 plus 4 40 40 plus 16 56 56 plus 17 73 73 plus 8 81. இந்த 81 4500 ஓட சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்.
So 9 1 4 so 4419. So option number 4. So next sum. So powers value வச்சு so base எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி. இதோட basic rule என்ன அப்படின்னா base ஒரே மாதிரி இருக்கு. so நமக்கு multiplication னு சொல்லும்போது அந்த பவர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா multiplication அப்படினு சொன்னா பவரை பிளஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு டிவிஷன் அப்படினு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா பவரை மைனஸ் பண்ணணும். இந்த லாஜிக். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பக்கத்துல 33 அப்படின்னு இருக்கு. so multiplication level இங்க வேல்யூ வந்து நமக்கு 1 ன்னு அர்த்தம். இப்போ நீங்க எழுதும் போதே தெளிவா எழுதுங்க. 33 7.8 into 33 1.2 divided by 33 power value 5. So divided by 33 power value 1 equal to 33 question mark. So இப்போ 33 க்கு ஒரு 33 எடுத்துக்கோங்க. So multiplication என்னன்னு சொல்லிருக்கேன் பவரை பிளஸ் பண்ணனும். 7.8 plus 1.2 division தான் மைனஸ் ன்னு சொல்லிருக்கேன். So ரெண்டு டிவிஷன் இருக்கு. 5 plus 1 is 6. 33 question mark. அப்போ 7.8 plus 1.2 9. So 9 minus 6. So answer 3. Option 2. So next one percentage. So the sum வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா 40% of 60% of 4/5 of 4625. ரொம்ப ஈஸியா இதுக்கு நான் ஆன்சர் எடுக்கலாம். So 40 divided by 100 2/5 half an multiplication. 60 divided by 100 3/5 4/5 into 4625. So 5 into 5 into 5 125 125 4625 ல எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. So 3 times 375 subtract பண்ணுங்க அப்படினு சொன்னா 7 87 மேல இருந்து 5 கீழ கொண்டு வந்தீங்கன்னா 875 ல 125 7 டைம்ஸ் இருக்கு. அப்போ 2 into 3 6 6 into 4 24 37 into 24 6 12 14 26 so 28 so 8 8 8 so 888 so option 5. So next sum square root of 576 24 divided by 48 into 1250 equal to question mark power value 2. So 24 divided by 48.5 into 1250 equal to question mark. So multiple பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 1250 ஓட half value 625. அப்ப நமக்கு இந்த ஸ்கொயர் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். 625 ஓட ஸ்கொயர் ரூட் என்னதுங்க 25. So answer none of these. So next addition and subtraction. Minus 488 இதை நாம மைனஸ்ல ரவுண்ட் அப் பண்றோம் அப்படின்னா 12 ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா minus 500. So plus 881 900 நீங்க ரவுண்ட் பண்றீங்கன்னு சொன்னா 19 ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 792 800 நீங்க ரவுண்ட் பண்றீங்கன்னு சொன்னா 8 ஆட் பண்ணலாம். So minus 600 நீங்க ரவுண்ட் பண்றீங்க அப்படினு சொன்னா 24 ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளஸ் 700 நீங்க ரவுண்ட் பண்றீங்க அப்படினு சொன்னா நீங்க 16 ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 500 நீங்க ரவுண்ட் பண்றீங்கன்னு சொன்னா 4 ஆட் பண்ணலாம். சோ இப்போ நாம இத அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். -500 + 900 + 400 + 400 + 800 1200 1200 - 600 600 600 + 700 1300 1300 + 500 1800. இப்போ நாம அடிஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறது மைனஸ் வேல்யூ அண்ட் பிளஸ் வேல்யூ தனித்தனியா எழுதிக்கோங்க. மைனஸ் வேல்யூல -12 -24 -36 பிளஸ் வேல்யூ இருக்கிறது 19 + 8
27 plus 20 47 plus value 47. So இதோட difference plus 11. So plus ன்னு வரும்போது நாம subtract பண்ணணும், minus ன்னு வரும்போது add பண்ணணும். plus வந்து subtract பண்ணிக்கலாம். So 11 subtract பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 9 8 7 1 1789. So option